கேட்குறாங்க. சீமன் முடிச்சிருக்கீங்க, அடுத்து என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்? இப்போ எல்லாருக்கும் அது ஒரு விழிப்புணர்வு வருகிறது. ஸோ அநேகர் ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு. பிடிஎஸ்லையும் டிப்ளமாவிலையும் கூட படிக்கிறதுக்கு அநேகர் வாஞ்சிக்கிறார்கள். எனிவே எல்லா கோர்ஸஸையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதனால நாம் இப்போ ஜெபித்து கிளாஸை ஆரம்பிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த செமஸ்டர்ல ஜாயின் பண்ணுகிறவங்களும் ஏற்கனவே ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறவங்க, இங்கே ரெகுலர்ல படிச்சுட்டு பல இடங்கள்ல சென்று ஊழியத்தின் சார்பாக பல இடங்களுக்கு சென்று அந்தந்த இடங்களில் தங்கி இருக்கிறவர்கள், அந்தந்த பகுதிகளில் கர்த்தர் ஊழியம் செய்கிறவர்கள், அவங்க படிப்பை தொடர்ந்து செய்து முடிக்க விரும்புகிறார்கள். அவர்கள் எல்லோரையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். யாராவது ஒரு ஆள் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு வசனத்தை படிப்போமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். 2 தீமோத்தேயு தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நெக்ஸ்ட் வசனம் கூட. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். ஓகே. இப்போ தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். நாம் கர்த்தருக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். பூரண நேர ஊழியமோ பாதி நேர ஊழியமோ அல்லது பல ப்ரொஃபஷன் பல வேலைகள் செய்து கொண்டு நீங்க கர்த்தரை நேசித்து இந்த காரியத்துல ஈடுபடுகிறீர்கள். படிக்க வந்திருக்கிற எல்லோரும் பாஸ்டர்ஸோ பாஸ்டர் மனைவிமார்களோ அல்ல, பல விதமான நிலைமையில இருந்து படிக்க வரவங்க இருக்கிறீங்க. எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எஸ்பெஷலி ஆன்லைன் கோர்சஸ்னுடைய ஒரு நோக்கமே வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் இருக்கிற மக்கள் அவர்களுக்கு எல்லாம் ஜாயின் பண்ணி படிக்க ஒரு வாய்ப்பு. இப்பொழுது ஸ்கூல் இதுல பயன்படல. வசனத்தை படிக்கிறது கொஞ்சம் நஷ்டமானதல்ல. ஓகே, படிப்போம், அதை அபியாசப்படுத்துவோம். கர்த்தருக்கு என்று பிரயோஜனப்பட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நல்லொரு சேர்ந்து ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த சிறுகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுதே இணைந்திருக்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். தொடர்ந்துள்ள வகுப்பிலே அதில் அநேக புதிய அல்லேலூயா நபர்கள் இதில் ஜாயின் பண்ணி ஊழியக்காரர்களோ மற்ற பல விதமான வாழ்க்கையில் பல நிலைமையில் இருக்கிற தமிழ் பிள்ளைகளோ ஜாயின் பண்ணி படிக்க தேவன் கிருபை செய்யும்படியாக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபிப்போம். அன்பின் பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலை நேரத்துக்கு ஸ்தோத்திரம் தேவனப்பா. ஆன்லைன் கிளாஸுடைய எம்டி கோர்சஸுடைய முதல் வகுப்பிலே வரதையும் கிருபை பாராட்ட அன்புக்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாலு கிளாஸ்ல அல்லேலூயா இணைந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதியும். அல்லேலூயா ஊழியத்தின் பகுதியில வாழ்க்கையின் பல்வேறு நிலைமைகள்ல அங்காக இருந்து இந்தியாவுக்குள்ளேயும் இந்தியாவுக்கு வெளியிலேயும் இருந்து படிப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை நல்ல தருணத்தை தேவன் ஏற்படுத்தினப்பட்ட நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. அநேகரை எப்படி நேராக நடத்தும் அல்லேலூயா படித்து அல்லேலூயா வசனத்தின்படி நல்ல நிச்சயித்து கொண்டு அதிலே நிலை நின்று ஊழியம் வல்லமையாய் செய்ய கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நமக்கு சித்தமானதை செய்ய தேவன் கிருபை தாரும். அல்லேலூயா. அந்த இடங்களில் இருந்து நம்முடைய பிள்ளைகள் படிக்கும் போது ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நெற்று கனெக்ஷன் காரியங்கள் எல்லாம்
கர்த்தர் பொறுப்பேற்று நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் தேவன் நல்ல பலன், சுகம், ஆரோக்கியத்தை தாரும். அவங்க குடும்பங்களை தேவன் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். அப்பா ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாம் தம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு ஒத்துழைக்கிறார்களே, தேவையான கிருபைகளை அளித்து தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தெய்வீக நன்மையினால் நிரப்பும் அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாள் கிளாஸ்ல இருந்து டீச்சர்ஸ் எல்லோரையும் தேவன் ஆசீர்வதியும், தேவன் ஆசீர்வதியும். எல்லா காரியங்களும் நேர்த்தியாக செய்து உடைய நாமத்தின் மகிமைக்கென்று மாற இந்த இரவிலே பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற படித்துக் கொண்டிருக்கிற எல்லோரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அநேக புதிய மாணவர்கள் மாணவிகள் சேர்க்கப்பட தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையுள்ள கருத்தினை தாழ்த்தி தருகிறோம். ஜெபத்தை கேட்டபடினால் ஸ்தோத்திரம். தெய்வீக நன்மையினால் நிரப்புகிறபடினால் ஸ்தோத்திரம். கிளாஸ் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கிளாஸ்ல முதல் கிளாஸ்ல கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். விசேஷமாக நம்முடைய ஸ்தோத்திரம் கிப்சன் டேவிட் அவர்களும் இந்த கிளாஸ்ல இணைந்திருக்கிறார்கள். அவர்களை கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறோம். அவர்தான் ஸ்தோத்திரம். கிளாஸ் இன்னைக்கு கொஞ்சம் நேரமே முடிப்பேன். அதுக்கு பிறகு அட்மிஷன் சம்பந்தமான காரியங்களும் கோர்ஸ் சம்பந்தமான காரியங்களும் அவர் விளக்கமாக உங்களுக்கு சொல்லி தருவார். அதன்படி காரியங்களை நேர்த்தியாக செய்யுங்கள். அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணுமோ அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி தருவாங்க. இன்கேஸ் கம்ப்யூட்டர்ல அல்லது மொபைல்ல அது செய்ய முடியாதவங்களுக்கு ஆஃபீஸ்ல டைரக்ட் கான்டாக்ட் பண்ணா அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு தருவோம். உங்களுக்கு அதை வாங்கி நிரப்புவதற்கும் காரியங்களை செய்வதற்கும் ஈஸியாக இருக்கும். அதற்கும் தடை கிடையாது. எப்படியும் கொஞ்சம் பேர் கூட படித்து கர்த்தருடைய வார்த்தையிலையும் இந்த பல்வேறு விஷயங்களையும் நிச்சயித்து கொண்டு நல்ல திறமையாக ஊழியம் செய்ய திறமைசாலிகளாய் மாற அநேகருக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிற இன்னொரு ஆலோசனை கூட உண்டு. படிங்க. 2 தீமோத்தேயு 2:1. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களுக்கு ஒப்புவி. நீயும் கிறிஸ்து இயேசுவின் நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். ஓகே. சோ இந்த MDU படிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வர வேண்டும்னு சொன்னா எப்படியாவது சிலருக்கு கூட டீச் பண்ண போதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். கர்த்தர் வருகை தாமதமானால் நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நீங்கள் அங்கங்க தங்கி இருக்கிற அந்தந்த இடங்களிலே கர்த்தர் அதுக்குள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவாராக. ஓகே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஓகே. இந்த செமஸ்டர்ல முதல் கிளாஸ் என்னுடைய சப்ஜெக்ட் வந்துட்டு மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இன் தியாலஜி. மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இன் தியாலஜி. தியோலஜி என்று சொன்னால் இறையியல். இறையியல் உள்ள நவீனமான ஆதுனிகமான சில இஷ்யூஸை பற்றி படிக்கிற ஒரு பிரிவுதான் மாடர்ன் ட்ரெண்ட்ஸ். derived from the two Greek words, the Greek roots. Okay, one is theos and logos. Theos means God, தேவன். தியோஸ் என்கிற வார்த்தைக்கு தேவன் என்று அர்த்தம். லோகோஸ், லோகே, லோகோ அந்த வார்த்தையின் அர்த்தம் எல்லாம் வேர்டு என்கிற வசனம், வார்த்தை என்கிற அர்த்தம் உண்டு. ஆனா அதுக்கு அப்புறமாக நம்ம எந்த பிரிவு இந்த உலகத்திலே படிக்கிற பிரிவுகளை பார்த்தாலும் அவசில லோஜி என்கிற அந்த எண்டிங் வருது. பயாலஜி, சுவாலஜி, ஓகே, மித்தாலஜி, மார்பாலஜி, ஈவன் மெடிக்கல் விங்கில எங்க பார்த்தாலும் லோஜின்னு தான் வரும். ஓகே. அப்போ அதுக்கு அர்த்தம் சிம்பிளான அர்த்தத்தை சொல்லித்தரேன். தியோலஜி என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன சொல்லுகிறது? ஸ்டடி அபவுட் காட், தேவனை பற்றி படிக்கிறது. ஸ்டடி காட், தேவனை படிக்கிறது.
ஸ்டடி ஆஃப் காட், தேவனை குறித்து படிக்கிறது. ஸ்டடி பிஹைண்ட் காட், தேவனின் பின்னணியத்தை பற்றி படிக்கிறது. ஸ்டடி பிஹைண்ட் காட். அப்போ இதெல்லாம் கூட சேர்ந்துள்ள ஒரு ஆராய்ந்து படிக்கிற ஒரு பிரிவு தான் தியோலஜி என்று சொல்லுகிறது. இன்றைக்கு தியோலஜியில பலவிதமான சவால்கள் சந்திக்கப்படுகிறது. ஏன்னா அர்த்தம் தெரியாமலும் தியோலஜி என்னன்னு தெரியாமல் எல்லாம் பல காரியங்கள் நடக்கிறது. சிலர்கள் தியோலஜி நல்லா படிப்பார்கள், ஆனா தேவனில் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். தேவன்ல நம்பிக்கை வைக்காத காரணம் சரியான தியோலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. தியோலஜி இஸ் a wing or a study which makes a person much closer to God. தேவனோடு இன்னும் இன்னும் கிட்டி சேர வைக்கிற ஒரு பிரிவு தான் தியோலஜி. படிக்க படிக்க தேவனை குறித்து அறிந்து கொள்ள அதிகமாக நாம் தேவனோடு இணைந்திருப்போம், இசைந்திருப்போம். என்று கேட்ட தேவனை பற்றி அவ்வளவு புதிய புதிய அறிவுகள் நமக்கு கிடைக்கிறது. அநேகருக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவு இல்லாததுனாலதான் தவறி போகிறார்கள். படிச்சு பாருங்க, மத்தேயு 22 அதிகாரம் 19வது வசனம் படிக்கும்போது, மத்தேயு 22 அதிகாரம் 29வது வசனம், 22-29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவ வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். அப்ப அநேகர் வேத வாக்கியங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, சரியாக தெரிந்து கொள்ளவில்லை, தப்பான எண்ணத்தோடு இருக்கிறார்கள். சோ அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தியோலஜி சரியாக முறைமையாக படிக்க வேண்டியது தேவையாயிருக்கிறது. அது நமக்கு எம்டிவிலையும் தியோலஜி என்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது. அந்த சப்ஜெக்ட்ல தெளிவாக பாஸ்டர்ஸ் போதிப்பார்கள். ஓகே, தேவனை பற்றிய ஆராய்ந்து படிக்கிற பிரிவு, இன்னும் பைபிளை பற்றி, கிறிஸ்துவை பற்றி, திருத்துவத்தை பற்றி, இன்னும் தூதர்களை பற்றி, பிசாசுகளை பற்றி, மனிதனை பற்றி, பாவத்தை பற்றி, ரட்சிப்பை பற்றி, சபையை பற்றி, வருங்கால சம்பவங்களை பற்றி எல்லாம் விவித நிலைமைகளை பல்வேறு வகுப்புகள்ல அந்த கிளாஸ்ல எடுப்பாங்க. அதுல ஒழுங்காக நன்றாக கவனமாக படிக்கணும். பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பி மாஸ்டர்ஸ். ஓகே, மாஸ்டர்ஸ் டிகிரியில படிக்கிறீங்க. அப்போ ஒரு தரத்துல சொன்னால், நானே மாஸ்டர்ஸ் படிக்கிற டைம்ல, எம்டி படிக்கிற டைம்ல, எங்க பிரின்சிபால், நாங்க படிக்கிற காலேஜில் அந்த ரெகுலர் கோர்ஸ் படிக்கிற அந்த எங்களுக்கு இருந்த பிரின்சிபால் எங்களுக்கு பிடிஹெச் ஃபர்ஸ்ட், செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல எல்லாம் கிளாஸே போடுவார். இங்கே படிச்சுட்டு இருக்கிறோம், அதே நேரத்துல எங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டர்லயும் ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. அப்போ இந்தந்த டைம்ல இன்ன சப்ஜெக்ட் அந்தந்த கிளாஸுகளில் போய் டீச் பண்ணணும். ஏன்னு கேட்டால் சாருடைய அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு மனப்பான்மை தான் எம்டிவி படிக்கிறவங்க எல்லாம் அந்த மாஸ்டர்ஸ் மைண்ட்ல தான் வரணும் என்கிற சிந்தனை. FGPCல நம்முடைய ஃபுல் காஸ்பல் தியோலஜிக்கல் காலேஜில் இணைந்து படிக்கிற எல்லோருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இருக்கணும். கர்த்தர் ஏற்ற வாய்ப்புகள் தருவார், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஓகே, வட இந்தியாவில எல்லாம், வட இந்தியா அல்லது கிழக்கிந்தியா அந்த ஏரியாவில் எல்லாமே பல இடங்கள்லையும் புதுசாக வேதாகம பயிற்சி மையங்களும் அல்லது வேதாகம கல்லூரிகளும் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல தென்னிந்தியாவிலும் பல மாவட்டங்களில அதற்குள்ள வாய்ப்புகள் கர்த்தர் ஏற்படுத்துவார். அந்த நேரத்துல எதிர்பாராத விதத்துல தேவன் உங்களையும் எல்லாம் பயன்படுத்துவார். அதனால எல்லாரும் நம்ம வாஞ்சையோட அந்த காரியத்தை செய்யணும். எல்லா சப்ஜெக்டும் கவனமா படிக்கணும். எப்படாவது சான்ஸ் வந்தா தைரியமா அந்த சப்ஜெக்டை நான் எடுக்கிறேன்னு சொல்லி தைரியமா போய் எடுத்துடணும். ஓகே, சோ அதுக்கு கர்த்தர் உங்களை கிருபை செய்வாராக. இன்னைக்கு தியோலஜி என்கிறது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அதை நன்றாக அடிப்படையாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் படிக்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக நமக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும். ஓகே, நான் எடுக்கிற தியோலஜி இல்ல, மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் தியோலஜி. ஆனா இன்ட்ரோடக்டரி கொஞ்சம் காரியத்தை சொல்லி தர, விட்டால் அங்க ஏற முடியாது.
ஓகே, ஸோ டிவிஷன்ஸ் ஆஃப் தியாலஜி. தியாலஜி இறையியல், அது மீன்ஸ் தேவனை பற்றி படிக்கிற பிரிவு. அதே நேரத்துல பைபிள்ல பலவிதமான உபதேச விஷயங்களும் தியாலஜிக்கலா, லாஜிக்கலா, அனாலிட்டிக்கலா ஆராய்ந்து படிக்கிறோம். அதுதான் தியாலஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ நவ் we are going to discuss about the divisions of theology. பொதுவா சில டிவிஷன்ஸ் சொல்லி தர விரும்புகிறேன். ஒன்று biblical theology. Okay, biblical theology. Biblical theology is a wing that teaches the people the basic doctrinal or basic concepts of the Bible on the basis of the Bible. Okay, வேதாகமத்தின் உபதேசங்களை வேதாகமத்தின் அடிப்படையிலே ஆராய்ந்து படிக்கிறது biblical theology. ஓகே, முதல் நூற்றாண்டில் இருந்த வேதாகம சத்தியங்கள், அந்த காலத்திலே அப்போஸ்தலர்கள் டீச் பண்ண வேதாகம சத்தியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து டீச் பண்ண வேதாகம சத்தியங்களை எல்லாம் அறகுறையாக மாற்றி போதிக்கிறவர்களும் பல நிலைமைகள்ல இதை மாற்றி பேசுகிறவர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்போ அதன் மத்தியில வேதாகமம் என்ன சொல், வாட் டஸ் த பைபிள் சே, பைபிள் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் உபதேச காரியங்களை டீச் பண்ணுகிறது biblical theology. ஓகே, இப்போ அப்போஸ்தலர்கள் டீச் பண்ண காரியங்களுக்கு அப்போஸ்தலர் காலத்துக்கு பிறகு, அதுவும் பல நூற்றாண்டுகள் பின்னிட்ட பிறகு பல கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கிறது. அவங்களும் வேதாகமத்தை புரட்டுகிற மக்கள் பல நிலைமைகள்ல பைபிளை விரோதமான நிலைமையில, ஆப்போசிட்டான நிலைமையில எல்லாம் வியாக்கியானம் செய்து மக்களுடைய விசுவாசத்திலிருந்து ஏமாற்றுகிறார்கள். சோ அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் எக்ஸஜெட்டிக்கல் தியாலஜி என்று சொல்லுவோம். பிப்ளிக்கல் தியாலஜி இன்னொரு வார்த்தை, ஆக்சுவலி அது இன்னொரு பிரிவாகவும் சொல்லுவாங்க. ஆனா அது வார்த்தை எக்ஸஜெட்டிக்கல் தியாலஜின்னு சொன்னால் வேத புஸ்தகத்தை, பரிசுத்த வேதாகமத்தை வேதாகம காலத்துள்ள ஆர்கியோலஜிக்கல் எவிடன்ஸ், that means அந்த வேதாகம காலத்துள்ள ஆர்கியோலஜி, that means புராதன, that means பழைய கால கலாச்சாரங்கள், அந்த காலத்துல பயன்படுத்தின வஸ்துகள் எல்லாமே யூஸ் பண்ணி படிக்கிற ஒரு நிலைமை தான் இது. சோ அது ரொம்ப பிரயோஜனமானது. that means வேதாகம எழுதப்பட்ட லாங்குவேஜ், அந்த காலத்துள்ள கலாச்சாரம், அதனுடைய பின்னணியம், இதெல்லாம் சேர்த்து வைத்து அதை ஆராய்ந்து படிக்கிற ஒரு நிலைமை தான் பிப்ளிக்கல் தியாலஜியில இருக்கிற எக்ஸஜெட்டிக்கல் தியாலஜி. That means இந்த முக்கியமான பேசேஜுக்கு அதனுடைய அர்த்தம் என்ன, மூல பாஷையில, கிரீக்கில, எபிரேய மொழியில இது என்ன எழுதி இருக்கு என்கிறதெல்லாம் திட்டவட்டமாக பார்த்து படிக்கிற பிரிவு தான் பிப்ளிக்கல் தியாலஜி அல்லது எக்ஸஜெட்டிக்கல் தியாலஜின்னு சொல்லுகிறது. ஓகே, ரெண்டு ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி. ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி we are just logically or we are just analytically studying biblical facts or theological facts on the context of the history. Okay, that means அப்போஸ்தலருடைய காலத்தில் இருந்து உள்ள வரலாற்றுகளை நாம் கவனமாக ஆராய்ந்து பார்த்து இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அந்த அப்போஸ்தலர் காலத்தில் இதை எப்படி செய்தார்கள், ஏன் அப்படி செய்தார்கள், அதனுடைய விளைவு என்ன, அதற்கு எதிர்மாறாக இப்ப நடக்கிற காரியங்கள் என்ன, இதை பற்றி எல்லாம் தெளிவாக நாம் படிக்கிற காரியங்கள் தான் ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி. ஓகே, அது சரியா சொல்ல போனால் சரி, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நாம் செயல்படுத்துகிற வழிமுறைகள், சபை ஆராதனை முறைகள், இப்போ உபதேச முறைகள், விசேஷமாக ஞான ஸ்நானம், கர்த்தருடைய பந்தி, இதில் உள்ள வித்தியாசங்கள் என்ன, இதெல்லாம் வரலாற்றில் என்ன படிக்கிறோம், பைபிள் என்ன சொல்லுகிறது, இதை வரலாற்றுல எங்க இந்த சேஞ்ச் வந்தது, இதை பற்றி எல்லாம் ஆராய்ந்து படிக்கிற பிரிவு தான் ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி. ஓகே, விசேஷமா டாக்டரல் ஸ்டேட்டஸ், ஏன் இவ்வளவு டினோமினேஷன்ஸ் வந்தது, கிறிஸ்தவத்துல இவ்வளவு பிரிவுகள் வர காரணம் என்ன, ஓகே, அதில் உள்ள சபைகள் நடத்தி வருகிற சடங்கு ஆசரிப்புகள், கிறிஸ்தவ ஊழியங்கள், கிறிஸ்தவ
வசனத்தின் அடிப்படையில் உள்ள காரியங்கள் என்னெல்லாம் நிதானமாக நாம் வேதாகமத்தின் அடிப்படையிலும் வரலாற்றின் அடிப்படையிலும் படிக்கிறது ஹிஸ்டாரிக்கல் தியோலஜி. 3 சிஸ்டமேட்டிக் தியோலஜி. சிஸ்டமேட்டிக் தியோலஜின்னு சொன்னா வேதாகமத்தில் உள்ளதா சாதாரணமாக கிளாஸ்ல படிக்கிற தியோலஜிக்கல் செட்டப்னு சொல்லுகிறது சிஸ்டமேட்டிக் தியோலஜி. வேதாகம உபதேச சத்தியங்களை அந்த உண்மைகளை எல்லாம் ஒழுங்கின்படி கிரமமாக அது ஒழுங்குபடுத்தி படிக்கிற பிரிவுதான் சிஸ்டமேட்டிக் தியோலஜி. பொதுவாக நாம் பைபிள் காலேஜில் படிக்கும் போது அவர்கள் சொல்லி தருகிற முக்கியமான கருத்துகள், ஒன்னு டாக்ட்ரின் ஆஃப் காட், தட் இஸ் தியோலஜி ப்ராப்பர். அதுலயே ட்ரினிட்டி, தட் இஸ் ட்ரையூன் காட், திரியேக தேவனை பற்றிய கன்செப்ட் எல்லாம் அதுல வரும். தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய செயல்பாடுகள், இதெல்லாமே அதுக்குள்ள வரும். தியோலஜி ப்ராப்பர். தேவன் யார், தேவன் இருக்கிறாரா, அதற்கு ப்ரூஃப்ஸ் அல்லது ஆதாரங்கள் என்ன, அப்படிப்பட்ட காரியங்களை படிக்கிறது டாக்ட்ரின் ஆஃப் காட். இட் இஸ் பிப்ளியாலஜி. வேதாகமத்தின் அதிகாரம் என்ன, ஏன் பைபிள் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது தொடங்கி பைபிளை பற்றிய ஹோலி ஸ்கிரிப்சர், கர்த்தருடைய வேத வாக்கியங்களை பற்றிய ஒரு ஆராய்ந்து படிக்கிற பிரிவுதான் பிப்ளியாலஜி. அது போலதான் ஏஞ்சலாலஜி. ஏஞ்சலாலஜி தூதர்களை பற்றிய படிக்கிற பிரிவு ஏஞ்சலாலஜி. ஓகே, அதே போல அதோடு சேர்ந்து வரும் டிமினாலஜி ஆர் சைட்டானாலஜி, சாத்தானை பற்றி அல்லது பிசாசிகளை பற்றி எல்லாம் படிக்கிற பிரிவு அதுல வரும். ஏன்னா தூதர்கள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார்கள், தூதர்களுக்கு சாத்தானுக்குள்ள வித்தியாசம் என்ன, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த பிரிவில் படிப்போம். நெக்ஸ்ட் ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜின்னு சொன்னா டாக்டர் ஆஃப் மேன், மனிதனை பற்றிய ஆராய்ந்து படிக்கிறது. மனிதனுடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள மனிதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன என்கிறதும், அவனை சிருஷ்டித்ததின் நோக்கம், அவனுடைய எதிர்காலம், இதை பற்றி எல்லாம் படிக்கிற பிரிவு ஆந்த்ரோபாலஜி. நெக்ஸ்ட் இஸ் ஹமார்டியாலஜி. ஹமார்டியாலஜின்னு சொன்னா பாவத்தை, டாக்டர் ஆஃப் சின், பாவத்தை பற்றி படிக்கிற பிரிவு. ஓகே, அப்போ ஹமார்டியாலஜில பாவத்தின் உற்பவம் என்ன, பாவத்தின் காரணம் என்ன, பாவத்தின் விளைவுகள் என்ன, இதை எல்லாமே அதுல படிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வருகிறது சோட்டீரியாலஜி. சோட்டீரியாலஜின்னு சொன்னா ரட்சிப்பை பற்றிய உபதேசம், டாக்டர் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பை பற்றிய உபதேசம். சோ ரட்சிப்பின் அதுல நிறைய காரியங்கள், அதுக்குள்ள ரட்சிப்பின் அர்த்தத்துக்குள்ளேயே நிறைய கருத்துக்கள் வருகிறது. அதை பற்றி அதே ஒரு டாக்டர்னா வரும். டாக்டர் ஆஃப் ஜஸ்டிபிகேஷன், டாக்டர் ஆஃப் சயின்டிபிகேஷன், டாக்டர் ஆஃப் பேப்டிசம், டாக்டர் ஆஃப் ரிப்பெண்டன்ஸ், இந்த மாதிரி டாக்டர் ஆஃப் குளோரிபிகேஷன் வரை உள்ள காரியங்கள் அதுல எல்லாம் வந்துட்டே இருக்கும். ஓகே, தென் வருகிறது எக்லீசியாலஜி. சாரி, அதுக்கிடையில உண்டு கிறிஸ்டாலஜி, டாக்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஏசு கிறிஸ்து. ஓகே, பரிசுத்தாவியானவரை பற்றி நிறைய தவறான அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உண்டு. அப்ப அதெல்லாம் கிளியர் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் டாக்டர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியானவரை பற்றிய உபதேசம். நெக்ஸ்ட் வந்துட்டு டாக்டர் ஆஃப் சர்ச், எக்லீசியாலஜி. எக்லீசியாலஜின்னு சொன்னா சபை, சபை என்று சொன்னால் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அது நோக்கம் என்ன, அதெல்லாமே அதுக்குள்ள வரும். ஓகே, எக்லீசியாலஜி. லாஸ்ட் வந்துட்டு எஸ்கெட்டாலஜி. Eschatology, doctor of the future things, that means doctor of the last things, கடைசி கால சம்பவங்கள், வருங்கால சம்பவங்களை பற்றி படிக்கிற ஒரு பிரிவு தான் எஸ்கெட்டாலஜி. ஓகே, டாக்டர் ஆஃப் தி ஃபியூச்சர் ஈவென்ட்ஸ், வரப்போகிற காலங்கள் நடக்கிற சம்பவங்களை பற்றி படிக்கிற ஒரு பிரிவு. ஓகே, சோ இதெல்லாம் இந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜியில வரும். இன்னும் டாக்மேட்டிக் தியாலஜி இருக்கு, எக்ஸெஜெட்டிக்கல் தியாலஜி சொன்னேன். அதே போல டாக்மேட்டிக் தியாலஜி, உபதேசத்தை சார்ந்த தியாலஜிக்கல், ஓகே, தட் மீன்ஸ் இறையியல் பிரிவு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் தியாலஜி, செயல்முறை இறையியல். செயல்முறை, that means செயல்முறை. பிராக்டிகல் தியாலஜில சாதாரணமா நாம் படிக்கிற காரியங்கள் எல்லாம் செயல்முறை வாழ்க்கையில எப்படி அபியாசப்படுத்துகிறோம், அது ஒரு உண்மையான பாற்று. 2, ஊழியத்தில் நாம் பயன்படுத்துகிற காரியங்களை எப்படி பிராக்டிக்கல் லெவல்ல நாம் வசனத்தின் அடிப்படையில் செய்ய முடியுமோ அதையே
பிராக்டிகல் தியாலஜியில கொண்டு வருவோம். ஓகே, இன்னும் இந்த பிராக்டிகல் தியாலஜி இன்னொரு பேரு பாஸ்டரல் தியாலஜி, மெய்ப்பரின் இறை, போதக இறையர் என்றும் இதுக்கு ஒரு பேருண்டு. அது ஆக்சுவலி என்னன்னு கேட்டா, சபையில நடக்கிற ஊழியங்களுக்கு பொதுவான பைபிள் பேஸ் சொல்லி கொடுத்து அதை எஃபெக்டிவாக செய்யணும். ஆராதனை அர்த்தம் என்ன, ஆராதனை ஏன் நடத்துகிறோம், எங்க நடத்தணும், எப்ப நடத்தணும், எதற்காக நடத்தணும், அதை பற்றி எல்லாம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிற பிரிவுதான் practical and pastoral theology. Okay, church organization and administration, சபை ஆளுகை இல்ல, சபை மேலாண்மை, அதை பற்றி எல்லாம் அதுல சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, மட்டுமல்ல கிறிஸ்டியன் எஜுகேஷன், கிறிஸ்தவ கல்வி மற்றும் மிஷன்ஸ் செயல்பாடுகள், அதே போல சபையில லோக்கல் சர்ச்சஸ்ல நடக்கிற மற்ற ஊழியங்கள், தட் மீன்ஸ் மேரேஜ், டெடிகேஷன்ஸ், ஞான ஸ்நானம், கர்த்தருடைய பந்தி, அதே போல அடக்க ஆராதனை, பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்கிறது, வீடுகளை பிரதிஷ்டை செய்கிறது, இது எல்லாமே நாம் எதுக்காக செய்கிறோம், பிப்ளிக்கல் பேசிஸ் என்ன என்று சொல்லி டீச் பண்ணுகிற ஒரு பிரிவு தான் பிராக்டிகல் தியாலஜி அண்ட் பாஸ்டரல் தியாலஜி. நெக்ஸ்ட் நேச்சுரல் தியாலஜி. நேச்சுரல் தியாலஜிங்கிற ஒரு பிரிவு இருக்கிறது. நேச்சுரல் தியாலஜின்னு சொன்னா சரியா சொன்ன பின்னால் இந்த நாம் காணுகிற இந்த இயற்கை, மனிதன், இந்த யூனிவர்ஸ், பிரபஞ்சம், ஓகே, இதெல்லாம் தேவன் சிருஷ்டித்தார் என்கிறது நமக்கு 100% தெரியும். இதனையும் ஒரு இது நேச்சுரலாக உண்டாக்கப்பட்டது என்கிற சிந்தனையில வருகிற மக்கள் உண்டு. அவங்களை டிஃபெண்ட் பண்றதுக்கு வேதாகமத்தின் அடிப்படையில நாம் என்ன செய்வோம், அதுதான் இந்த நேச்சுரல் தியாலஜியில வருகிறது. ஓகே, இது நேச்சுரல் தியாலஜி பைபிள் பேஸ்டு கிடையாது. அதனால அந்த பிரிவை படிக்கும் போது நாம் சரியாக இந்த அவங்க இப்படிப்பட்ட காரியங்கள், தட் மீன்ஸ் லாஜிக்கா பேசி வசனத்தை புரட்டுகிற மக்களுக்கு எப்படி பதிலளிக்க முடியும், அதற்காக தான் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் படிக்க வேண்டும். இப்போ நம்முடைய சப்ஜெக்ட் மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இன் தியாலஜி, அதே ரொம்ப வித்தியாசமான சப்ஜெக்ட். ஓகே, ஏன் அப்படி சொன்னேன்னா, இது ஒரு சாதாரண எல்லா காலேஜ்லயும் டீச் பண்ண மாட்டாங்க. டீச் பண்ண அது காரணம் என்ன கேட்டால், அநேகருக்கு அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால டீச் பண்ணி ஆப்போசிட் பைபிளுக்கு எதிர்மாறா போறாங்க. அப்ப அதனால இப்படிப்பட்ட காரியம் எடுக்க மாட்டாங்க. அஸ் யூ ஸ்டடிங் அஸ் மாஸ்டர்ஸ் ஒரு லெவல்ல படிக்கும் போது இந்த விமர்சனத்துக்குரிய காரியங்களை எல்லாம் நன்றாக புரியணும். எதுக்குன்னு கேட்டால், ஒரு வசனம் படிச்சு பாருங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கு புரிந்து கொள்றதுக்கு. 1 பேதுரு 3 அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். 1 பேதுரு 3:15. யாராவது படிங்க. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கள். இப்போ நம்முடைய இறையியல் கல்லூரிகள்ல டீச் பண்ணுகிற கண்டெம்பரரி ரிலிஜியஸ் மூமெண்ட்ஸ், கிறிஸ்டியன் அப்போலஜெட்டிக்ஸ், இந்த மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இன் தியாலஜி, இதெல்லாமே கொஞ்சம் டஃப் மாதிரி இருக்கும். அவ்வளவு பயங்கர ஈஸின்னு தோணாது. ஆனா உங்களுக்கு இது ஈஸியாக மாறும். ஏன்னு கேட்ட நம்ம பைபிளை பேஸ் பண்ணி இந்த காரியங்களை படிக்க போகிறோம். ஸோ நம்முடைய பாடத்துல வருகிற முக்கியமான விஷயங்கள் அந்த மாதிரில கொஞ்சம் லிபரலான காரியங்கள் தான். அப்போ நம்ம படிக்கிறது எதுக்குன்னு கேட்டா, ஏன் அப்படிப்பட்ட சிந்தனைகள் அவர்களுக்குள்ள வந்திருக்கிறது, அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் என்ன பதில் கொடுப்போம். வசனம் சொல்லுகிறது, உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து விசாரித்து கேட்கிற எவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் மறு உத்தரவு செல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஓகே, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது இருதயத்துக்குள்ளே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு தியாலஜி டீச்சரை பற்றி தியாலஜி ப்ரொஃபஸரை பற்றி கேட்டிருக்கேன். அவர் பெரிய செமினாரியில தியாலஜி டீச் பண்ணியிருக்கிறார். ஆனா
அவர் கிளாஸ்ல தியோலஜி டீச் பண்ண வரும்போதே கிளாஸுக்குள்ள பேசுவாராம், ஐ பர்சனலி பிலீவ் தேர் இஸ் நோ காட். தேவன் இல்லை என்று நான் தனியாக என்னுடைய வாழ்க்கையில அப்படிதான் நம்புகிறேன். ஆனா என்ன டீச் பண்ண வராருன்னு கேட்டு அவங்க தியோலஜி பத்தி டீச் பண்ண போறாராம். ஓகே, சோ அதனால கிடைக்கிற விளைவு என்ன? அநேகரை நாஸ்திகர்களாக மாற்ற முடியும். அவங்க கொள்கைகளினாலும் போதனைகளினாலும் அநேகரை நாஸ்திகர்களாக மாற்றுவார்கள். அதனால நாம் நம்முடைய பூர்ண சுவிசேஷ இறையியல் கல்லூரியிலே பயின்று வருகிற நாம் அனைவரும் நல்லா கவனிக்கணும். ஒரு காரணத்தாலும் நித்திய ஜீவனுக்கேற்ற உபதேசத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு சிந்தனை நமக்குள்ள வரக்கூடாது. ஒவ்வொரு கிளாஸுகள் நாம் முடிக்கும் போது ஒரு ஸ்டெப்பு கூட கிறிஸ்துவுக்குள் வளருகிற தேவனை பற்றி அறிகிற அறிவில நாம் வளர்ந்து வருகிற நிலைமையில இருக்கணும். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம் படிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை கவனிங்க. 1 தீமோத்தேயு 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. சாரி, 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த வசனங்கள் எல்லாம் நான் சொல்றதுக்குன்னு கேட்டா இதெல்லாம் ஆணித்தரமாக வைத்திருக்கணும் உள்ளதுக்குள்ள. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராயிருக்கு, தேவ சித்தம் கொண்டிருக்கிறார். அதே போல எல்லா மனுஷரும் தேவனை பற்றி அறிகிற சத்தியத்தை பற்றி அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஓகே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேணும், எல்லோரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்றும் தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். அதனால நாம் ரொம்ப கவனமாக இந்த காரியத்தை செயல்படணும். தட் மீன்ஸ் எந்த சப்ஜெக்ட் படிக்கும் போதும் விசுவாசத்தை விட்டு விலக வைக்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள வரக்கூடாது. மதங்களை பற்றி படிப்பீங்க, டிஃபெண்டிங் ஃபெய்த் அப்பாலஜெட்டிக்ஸ் படிப்பீங்க, பலவிதமான மூமெண்ட்ஸை பற்றி படிப்பீங்க. ஓகே, இன்னும் தியோலஜி தொடங்கி பைபிள் சப்ஜெக்ட்ஸ் அநேகமா படிப்பீங்க. இதெல்லாம் படிக்க 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 ஆழமான அர்த்தங்களை தெரிந்து கொண்டு தேவனிடத்தில் கொஞ்சம் கூட ஆர்வம் காட்டக்கூடிய நிலைமையில இன்னும் கிட்டி சேர வேண்டும் என்கிற ஒரு தூண்டுதல் தான் நமக்குள்ளே வர வேண்டும். ஓகே, அது மறந்துடக்கூடாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்முடைய மனசுல வச்சிருக்கணும். யாராவது சொல்லுங்க, தியோலஜி என்கிற சப்ஜெக்டுக்கு சாதகமாக உலகத்துல நிற்கிற இன்னொரு ஒரு பிரிவு என்னன்னு யாருக்காவது சொல்லலாமா? தியோலஜி நம்ம கிறிஸ்தவத்துல அல்லது கிறிஸ்தவத்துல அல்லது ரிலீஜியஸ் சைட்ல தியோலஜின்னு சொல்லும்போது அதே போல உலகத்துல சாதகமாக சமமாக நின்று மக்களுடைய சிந்தனையை தூண்டுகிற, இன்னும் திருப்பி சிந்திக்க வைக்கிற, அவங்களை கொஞ்சம் கூட ஆராய்ச்சி செய்து சிந்திக்க வைக்கிற இன்னொரு பிரிவு இருக்கிறது. அது எது? somebody say. படைப்பு இயற்கை. அதுதான் சொல்ல பிரிவு. இப்போ டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டி லெவல்ல எல்லாம் ஒரு பிரிவு, தியோலஜி போல இன்னொரு பிரிவு, இன்னொரு டிபார்ட்மெண்ட். சைக்காலஜி சைக்காலஜி அவ்வளவு வராது. சயின்ஸ், விஞ்ஞானம், அறிவியல். விஞ்ஞானம் கொஞ்சம் பக்கத்துல வாரீங்க, அது ஒரு வேர்டு வருது கரெக்டா. இப்போ தேவனை பற்றியான நம்ம சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் தேவனை பற்றியும் எல்லாமே அவங்க சொன்ன வார்த்தைகள் நமக்கு இதுக்குள்ள வரும். அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? இந்த பிரிவுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? மாஸ்டர்ஸ்ல கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க. வானசாஸ்திரம். வானசாஸ்திரம் வானசாஸ்திரம் வராது. வானசாஸ்திரம் எல்லாம் அது டிஃபரெண்டான பிரிவு. இதெல்லாம் தியோலஜியோடு கொஞ்சம் சேர்ந்து வருது. ராமாயணம். ஐயோ, அதெல்லாம் ஹிந்து டீச்சிங்ஸ், அவங்க புஸ்தகங்கள். சாதாரணமா நம்ம சிந்தனையை தூண்டுகிற ஒரு பிரிவு என்ன? யூனிவர்சிட்டி லெவல்ல விஞ்ஞானம் ஒரு பார்ட். ஆனா விஞ்ஞானத்துக்கு காரணம் அதுதான். ஓகே,
சும்மா தலையை புகைக்க வேண்டாம். philosophy. ஓகே, தியோலஜி அண்ட் philosophy both are hand in hand. ஓகே, பல காரியங்களும் நாம் நிரூபித்து அல்லது தெளிவாக படிக்க விரும்பும்போது அதுக்கு சாதகமா வருகிற சப்ஜெக்ட் philosophy. ஓகே, தத்துவ சாஸ்திரம். தமிழ்ல வேற ஏதாவது வார்த்தை இருக்கா? தத்துவ ஞானம். ஓகே, எல்லா காலத்திலையும் தியோலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கதான், சாரி, தியோலஜிக்கல் போல பிலோசபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கதான் செய்கிறது. நம் தியோலஜியிலே படிக்கிற சில ஆதாரங்கள், தட் மீன்ஸ் பைபிளை சார்ந்ததோ பைபிளுக்கு புறம்பானதோ ஆன சில சிந்தனைகள் எல்லாமே ஆக்சுவலி பிலோசபியில இருக்கிறது. உலகத்துல எல்லா ஆராய்ச்சிக்கும் எல்லா புதிய புதிய காரியங்கள் கற்றுக்கொள்வதற்கு தூண்டுகிற ஒரு முக்கியமான பிரிவே பிலோசபி தான். ஓகே, இப்போ பாவத்தை பற்றியானாலும் ரட்சிப்பை பற்றியானாலும் உலகத்தை பிரபஞ்சத்தை பற்றிய சிருஷ்டிப்பை பற்றியான எல்லா காரியத்துக்கும் பிலோசபிக்கல் ஆன்சர் கொடுக்கும். ஏன்னா பிலோசபிஸ் ஆர் மோஸ்ட்லி பிலோசபிஸ் ஆர் டோட்டலி திங்கர்ஸ். அவங்க எல்லாம் சிந்திக்கிறவர்கள், எந்த காரியத்தை பற்றியாலும் சிந்திக்கிறவர்கள். அது நிறைய எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும்ல. ஓகே, ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட். சோக்ரட்டிஸ் ஒரு பிலாசபர், அவர் நல்ல ஒரு தத்துவ ஞானி. சோக்ரட்டிஸ் அநேக சீஷர்களை சேர்த்து வைத்து தன்னுடைய தான் பெற்றுக்கொண்ட அறிவுகள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கிண்டல் பண்ணுகிற ஸ்டோரி உண்டு. அவர் ஒரு முறை வீட்டுல ஒண்ணும் பார்க்காம இப்படி தன்னுடைய ஞானத்தை இப்படி மக்களுமா ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது மனைவி வந்து மனைவி வந்து பயங்கரமா சத்தம் போட்டாங்க. ஏன்னா அங்க எப்பொழுது சீஷரோடு பேசிட்டு இருக்கிறது, சத்தம் போட்டதுன்னு பார்க்காம இவர் மறுபடியும் பேசிக்கொண்டே இருந்தார். இந்த மனைவி என்ன செய்தாங்கன்னு தெரியுமா? ஒரு பெரிய பக்கெட், பெரிய பத்தத்தை தண்ணி கொண்டு வந்து தலையில ஊத்தி கொடுத்தார். தத்துவ ஞானி இல்ல, சிந்திச்சது தலையெல்லாம் அப்படியே புகைஞ்சிட்டே இருக்கும். அவ்வளவு பயங்கரமா சிந்திப்பாங்க. அப்ப அவர் நல்ல கூலா சொன்னார், நேரமே எனக்கு தெரியும், கொஞ்சம் நேரமே தண்டர் அல்லது இடிவெட்டு உண்டானது, தொட்டு பிறகு மழை பெய்யும்னு எனக்கு தெரியும். ஓகே, அதான் சண்டை போட்டாங்க. இப்போ அடுத்து என்ன, தலையில தண்ணி ஊத்திட்டாங்க. அப்போ மழை பெய்யும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டார். ஓகே, அவங்க சாதாரணமா பிலோசபர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக சிந்திக்கிறவர்களும் கவனமாக ஆன்சர் கொடுக்கிறவர்களும். ஓகே, சொல்லுங்க, நமக்கு தெரிகிற சில பிலோசபர்ஸ் யாரெல்லாம் நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்களா? உலகத்திலே பெரிய சிந்தகர்கள் அல்ல திங்கர்ஸ் என்று சொல்லுகிற அவங்க தாட்ஸ் எல்லாம் விஞ்ஞானத்துல தான் படிச்சிருக்கிறோம். முக்கியமான சிலவங்களுடைய பேர் சொல்லுங்க, 1-2 பேரே சொல்லுங்க அட்லீஸ்ட். somebody say. அப்துல் கலாம், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில். ஃபர்ஸ்ட் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் இல்ல, இன்னும் பேரையும் உங்களுக்கு முன்னே இல்ல, அவங்களுக்கு முன்னே சில பிலோசபர்ஸ் இருந்தாங்க. எல்லாரும் மார்க்கெட் பிரைஸ்ல வரல. சிலவங்க எல்லாம் திங்கிங்ஸ் அவங்க எழுதுனதெல்லாம் பின்னையும் வருது, ஆனா எல்லாம் வரல. ஓகே, தியோலஜிக்கல் சப்ஜெக்ட்ஸுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிறது. தட் மீன்ஸ் பல காரியம் சிந்தித்து படிக்க வைக்கிற தூண்டுகிற ஒரு சப்ஜெக்ட், ஒரு டிபார்ட்மெண்ட் பிலோசபி. ஓகே, அது எல்லாருக்கும் அதை எவ்வளவு புரிந்து கொள்ள முடியும், நீங்க எவ்வளவு வாசிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ள புஸ்தகங்களை கிடைச்ச படிங்க, ஆனா தேவையில்லாததுக்கு போகக்கூடாது. ஓகே, என்ன படிச்சாலும் என்ன புஸ்தகம் படிச்சாலும் பைபிளை விட்டு விலகி போகக்கூடாது. பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தை. அதுல எழுதியிருக்கிற உபதேசங்கள் கர்த்தர் நமக்காக பரிசுத்த ஆவியினால் எழுதி நமக்கு தந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள். அதனால கர்த்தருடைய வார்த்தையை விட்டு உபதேசத்தின் அந்த யுனிக்னஸ் அதை விட்டு ஒரு காரணத்தாலும் விலக நமக்கு யாருக்கும் பெர்மிஷன் கிடையாது. ஓகே, அதை கவனிக்கணும். பைதகோரஸை பற்றி கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரியே சில குறிப்பிட்ட இடங்களிலே வாசம் பண்ணின பிலோசபர்ஸும் இருந்தாங்க. ஓகே, எனவே அதெல்லாம் தான் சொல்ல போகல. இந்த சாக்ரட்டிஸ் இவங்களை பற்றி அதிகமா டீச் பண்ண வரல. தட் மீன்ஸ் சாக்ரட்டிஸ்
பிளேட்டோ, இன்னும் முக்கியமா சொல்ல போனா அரிஸ்டாட்டில், தாமஸ் ஹாப்ஸ், ஃப்ரெடரிக் நீஷே, அதே போல கம்யூனிஸ்ட் பிலோசபர்ஸ், காரல் மேக்ஸ், அது மேக்ஸ் இன் பிலோசபி எழுதினவர் காரல் மேக்ஸ். ஓகே, அந்த மாதிரி நிறைய பேர் உண்டு. ஓகே, இவர்கள் தான் பலவிதமான சிந்தனைகளை சமுதாயத்திலே சமூகத்திலே கொண்டு வந்தார்கள். இவங்க யாரும் பைபிளை பற்றி அறியாத மக்கள் சிந்திக்க கூடாது. பலருக்கு பைபிளை பற்றி தெரியும். ஆனால் பைபிள்ல இருக்கிற என்ன அவங்களுக்கு கிடையாதுன்னு தெரியுமா? பைபிளை பற்றிய ஞானம் இருக்கு, ஆனா என்ன கிடையாது? Somebody say the word. நம்பிக்கை. விசுவாசம், நம்பிக்கை, கொஞ்சம் கூட அறிவு, ஞானம் இருக்கிறது. அத உண்மைன்னு நினைக்க மாட்டாங்க. ஓகே, அதுக்கு என்ன கிடைக்கல அவங்களுக்கு? மகாத்மா காந்தி நன்றாக வெளிப்பாடு. என்னல்ல கரெக்ட், வெளிப்பாடு, ரெவலேஷன் கிடைக்கல. வெரி குட், வெரி குட். ஓகே, சோ ரெவலேஷன். Okay, many people are having enough knowledge or wisdom about a lot of things, but they have no revelation. Okay, அந்த ரெவலேஷன் இல்லாதனால தான் பேசுவாங்க, இயேசுவை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க, ஆனா இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நமக்கு தேவன் தேவைக்கு அறிவும் அதோடு கூட ரெவலேஷன், அல்லது தமிழ்ல சொல்லும்போது ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி என்று எபேசியர் 1 17-18 வசனங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. ஓகே, சோ ஞானமும் இருக்கணும், தெளிவும் இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை எப்படியோ ஒரு யூகத்திலே வந்த நம்பிக்கை அல்ல. நாம் நம்புகிறது எல்லாமே தெளிவாக தான் நம்புகிறோம். ஓகே, நமக்கு நல்ல விசுவாசத்துக்கு ஆதாரம் இருக்கிறது. காரணம் தேவன் நமக்கு தந்த வெளிப்பாடு, ரெவலேஷன். ஓகே, அந்த ரெவலேஷன் நமக்கு எல்லோருக்கும் இருக்கணும். நாம் பேசுகிற வார்த்தைகள், பிரசங்கம், போதனைகள் எல்லாமே எஃபெக்டிவ் ஆகிறதுக்கு ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய, தேவனை பற்றிய, பரிசுத்தாவியானவரை பற்றிய அறிவு மட்டுமல்ல, ஞானம் மட்டுமல்ல, வெளிப்பாடு. நாம் பேசுகிற வார்த்தை விடுதலாக மாற காரணம் நாம் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு. அல்லாவிட்ட பிலோசபிக்கலா நிறைய பேச முடியும், தியோலஜிக்கலா பேச முடியும், எத்திக்கலா பேச முடியும், லாஜிக்கலா பேச முடியும். ஆனால் அது பிரயோஜனப்படணுமா, வாழ்க்கையிலே ஏதாவது பிரயோஜனத்தை கொண்டு வரணும்னா நமக்கு வெளிப்பாடு இருக்கணும். பெற்றுக்கொள்ளுகிறவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இருக்கணும். அந்த வெளிப்பாடு இல்லாத பெற்றுகிறவங்க தான் இப்போ உள்ள சபையுடைய ஒரு தோற்கடிப்பு. ஞானம் நிறைய இருக்கு, ஆனா வெளிப்பாடு கிடையாது. சபையில வந்து they are churchians, not Christians. அநேகர் சபையில வந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள், ஆனா கிறிஸ்தவர்களே அல்ல. கிறிஸ்துவின் சுவடுகளை பின்பற்றுகிற பழக்கம் அவர்களுக்கு இல்லை. சோ நல்லா கவனிக்கணும், அவங்க எல்லாமே கிறிஸ்துவின் வெளிப்பாடு பெற்றுக்கொண்டதான் கிறிஸ்தவர்களாக மாறுவார்கள், அல்லது சர்ச்சியன்ஸ். ஓகே, சும்மா சபையில வந்து போகிறவர்களாக இருப்பார்கள். ஓகே, ஜஸ்ட் திங்க் அபவுட் தட் as your masters. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய காரியத்தில், உபதேசத்திலும் சரியான வெளிப்பாடுதான் தேவை. ரட்சிப்பை பற்றிய காரியத்திலும் வெளிப்பாடுதான் தேவை. அல்லாவிட்டா சமீபத்துல ஒரு மேரிடு கப்பிள்ஸ் கிட்ட சின்ன ஒரு பேச்சுவார்த்தை கொஞ்சம் ப்ராப்ளம் வந்ததுனால பேசும்போது அவங்க சொன்ன கருத்துக்கு நான் திருப்பி கேட்டுட்டேன், தம்பி மேரேஜுக்கண்ணு அவங்களோடு நீங்க உடன்படிக்கை செய்தீங்கல்ல, அப்போ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லன்னு கேட்கும்போது, யாரு சொன்னது? நானே சொல்லல, அந்த ஆளு சொன்னாரு, நான் சொன்னேன்னு. அப்ப அவரை ஒண்ணும் சொல்லலையா? யாரு நடத்தின பாஸ்டர் உடன்படிக்கை சொல்லி கொடுத்தார், அதை அப்படியே கேட்டு சொன்னாங்க. இவங்க மைண்டு முழுவதும் அன்னைக்குள்ள மேரேஜ், சாப்பாடு, ரிசப்ஷன், அவங்க இவங்க அந்த காரியத்துல இருந்திருக்கு. ஒராளுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு இப்போ கேட்க போனா அநேகருக்கும் மேரேஜ் உடன்படிக்கை நமக்கு இப்ப தெரியாது. நான் அன்னைக்கு சொல்லும் போதெல்லாம் ஞாபகத்துல சொல்லல, சரி அன்னைக்கு சொல்லல, அடுத்தொரு கல்யாண விவாக ஆராதனைக்கு போகும்போதாவது பாஸ்டர் சொல்லுகிறத உனக்கு கவனித்து அதை கடைபிடிக்கலாம் இல்ல, அதுக்கு போக மாட்டாங்க. கரெக்ட் டைமுக்கு அந்த நேரத்துல வர மாட்டாங்க.
இதெல்லாம் அடிக்கடி வந்து கேட்கிறது கவனிக்கிறதெல்லாம் பிரயோஜனம். ஓகே, நம்முடைய வாழ்க்கையை சரி கட்டி எழுப்புவதற்கு எல்லாம் பிரயோஜனமா இருக்கும். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு சரியான அறிவும் வெளிப்பாடும் இருக்கணும். ஒண்ணு படிங்க, எபேசியர் 2:17. எபேசியர் 2:17. நம்முடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும் ஓகே, நம்முடைய தேவனை அறிந்து கொள்வதற்கு அறிவையும் ஞானத்தையும் தெளிவையும், ஆக்சுவலி இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா the spirit of wisdom and revelation, the spirit of wisdom and revelation. ஓகே, நம்முடைய ஊழியங்களிலேயும் இது ரொம்ப தேவையா இருக்கிறது. உபதேசம் கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த வெளிப்பாடு கிடைத்தால் தான் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள உணர்ச்சி உண்டாகும், ஒரு எழுப்புதல் உண்டாகும். எல்லாமே நம்ம பிரசங்கம் எல்லாம் சுவருக்கிட்ட அடிக்கிற மாதிரி இருக்கு. நல்ல சவுண்ட் சிஸ்டம்ல இருந்தா சூப்பரா இருக்கும். ஆனா இது உள்ளுக்குள்ள தரைக்கப்படணும், உள்ளுக்குள்ள ஆணித்தரமாக இருக்கணும்னா அந்த ரெவலேஷன் கிடைக்கணும். என்ன செய்தி கொடுத்தாலும் அதை பற்றிய ரெவலேஷன் மக்களுக்கு கிடைத்தால் மட்டும்தான் பிரயோஜனமா இருக்கும். நம்ம இப்போ படிக்க போகிற சில விங்ஸ் என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் இன்னைக்கு பிரவேசிக்க முடியாது. நீங்க சொல்ல போகிற சில காரியங்கள் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பிலோசபி படிச்சீங்கன்னா அவங்களுக்கும் இதெல்லாம் தெரியும். ஓகே, ஒரு எம்ஏ லெவல் எல்லாம் பிலோசபி படிச்சீங்கன்னா இந்த தியோலஜிக்கலா நிறைய இஷ்யூஸ் அதுக்குள்ள வரும். அவங்க சாதாரணமா காலேஜில் டீச் பண்றாங்க. இப்போ ஃப்ரெடரிக் நீஷே எல்லாம் டீச் பண்ணது ரொம்ப டிஃபரெண்ட், நம்ம சிந்திக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட டீச்சிங் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லாமையும் பிளாக் தியோலஜி, கருத்த இறையியல், ஃபெமினிஸ்ட் தியோலஜி, பெண்கள் உரிமை இறையியல், டெத் ஆஃப் காட் தியோலஜி, தேவன் இறந்து போனார் என்கிற சிந்திக்கிற தியோலஜி, இப்படிப்பட்ட தியோலஜிக்கல் இஷ்யூஸ்ல இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிறது. சமுதாயத்துல சொன்னா பூமியில உண்டு. இதெல்லாம் ஜஸ்ட் நாம் கவனிக்கணும். ஓகே, இது எதற்குன்னு கேட்டால் இப்படிப்பட்ட விஷயமாக நமக்கு எதிரே வருகிறவங்களுக்கிட்ட பேசுவதற்கு நாம் திறமை உள்ளவர்களாக வசனத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி பேச நேரமே சொன்னல, உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை குறித்து விசாரித்து கேட்கிற எவனுக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் மறு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். இந்த வார்த்தை கவனிங்க, வித் மீக் அண்ட் டியூ ரெஸ்பெக்ட், சாந்தத்தோடும் வணக்கத்தோடுமாம். நல்ல டியூ ரெஸ்பெக்ட் கொடுத்து நல்ல சாந்தமாக பேசணும்னா காரியம் தெரியணும். நாம் காரியம் விளக்கமாக தெரியாவிட்டால் யாராவது கேட்டா நமக்கு எல்லாம் கோபம் வரும். கோபம் வரவே காரணம் எனக்கு பதில் சொல்ல தெரியாதுன்னு அர்த்தம். அப்போ அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. நமக்கு இவ எல்லாரும் அப்படிப்பட்ட மேதைன்னு நான் சொல்ல வரல, நாம் படிக்கிறவர்கள். ஒரு காரியம் தெரியலையா, ஜஸ்ட் சே ஐ டோன்ட் நோ, ஐ வில் டெல் யூ லேட்டர், நான் அது சொல்லித்தாரேன், விளக்கத்தை சொல்லித்தாரேன். ஓகே, அது சொல்லதான் பழகணும்ல. அதெல்லாம் என்னுடைய பிரஸ்டீஜ் போயிடும். என்னுடைய மக்கள் என்ன நினைப்பாங்க, இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைப்பாங்க. தவறு சொல்லி தவற வைக்கிறதை விட ஐ டோன்ட் நோன்னு சொல்லி நாம் அவங்களை அடுத்து புரிந்து கொண்டு புரிய வைக்கிறது நல்லது. அதுதான் தேவையானது. ஓகே, ஸோ வருகிற கிளாஸுகளில் இப்படிப்பட்ட டீச்சிங்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட காரணம் என்ன என்று நாம் படிப்போம். ஒன்று லிபரல் தியோலஜி, தியோலஜி ஆஃப் லிபரேஷன். இதெல்லாம் அந்த சிஸ்டம் வரும்போது நமக்கு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா மனிதன் புதிய ட்ரெண்ட்ஸ், புதிய தியோலஜிக்கல் சிந்தனை கொண்டு வர காரணம் அவனோட வாழ்க்கை சூழ்நிலை அவனை அப்படி சிந்திக்க வைத்திருக்கிறது. அப்ப அதுல எல்லாம் பிப்ளிக்கலா கொண்டு வந்து அவனும் வேதாகமத்தின் அடிப்படையில அதை வியாக்கியானம் செய்ய பார்க்கிறான். பிளாக் தியோலஜி சொன்னல, கருத்த மக்களுடைய மீன்ஸ் இறையியல், அவங்க தேவன் கருத்தவர்னோட சொல்லியிருக்காங்க. ஃபெமினிஸ்ட் தியோலஜி, ஃபெமினிஸ்ட் தியோலஜி, அவங்க தேவனை அம்மான்னு சொல்லிடுவாங்க.
அப்படிப்பட்ட சிந்தனை வந்திருக்கிறது. இதை நேற்றைக்கு இன்றைக்கு அல்லது பல ஆண்டுகளாக சமூகத்திலே இருக்கிறது. அவனா லிபரேஷன் ஆஃப் விமன், பெண்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ், உரிமை, இந்த காரியங்களை பற்றி ஜெண்டர் ஜஸ்டிஸ், அந்த மாதிரி காரியங்களை டீச் பண்ணுகிற ஒரு பிரிவு தான் ஃபெமினிஸ்ட் தியாலஜி. ஓகே, ஃபெமினிஸ்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இது போலதான் தலித் தியாலஜி என்கிற ஒரு சிந்தனை இருக்கு. தலித் மக்கள் வேதாகமத்தை தலிதர்களுக்கான புஸ்தகமாக அதை வியாக்கியானம் செய்கிறார்கள். இதே போல எக்கோ தியாலஜி, இந்த பரிசு சொன்ன தி என்விரான்மெண்ட், தமிழ் என்ன சொல்லுவீங்க? என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் நம்ம இந்த இயற்கையா இருக்குல்ல, நமக்கு சுற்றுச்சூழல். ஓகே, சுற்றுச்சூழலை பற்றிய ஒரு தியாலஜிக்கல் வியூ இருக்கிறது. ஓகே, இந்த மாதிரி இதான் முக்கியமான பாட்டுகள் தான். ஏன்னு கேட்டா அவங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல இப்படிப்பட்ட சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது, அது பெரிய பிரிவாக மாறி இருக்கிறது. இப்போ இதற்கெல்லாம் சாதகமான பல டீச்சிங்ஸ் நடந்து கொண்டே இருக்கிறது. சமீப காலத்துல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டா பாத்தீங்கன்னா பைபிளையே டிஃபரெண்டா வச்சிருக்காங்க. கிரிக்கெட்ல ஆமோதிக்கிற மக்கள் கிரிக்கெட் பைபிள் வச்சிருக்காங்க. ஃபுட்பால்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிற மக்கள் ஃபுட்பால் பைபிள், இதெல்லாம் பைபிளை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் கஷ்டம். அதே போல விமன்ஸ் பைபிள், இந்த பெண்களை பற்றி சொல்லி இருக்கிற காரியங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹைலைட் கொடுத்து பிரிண்ட் பண்ண பைபிள் விமன்ஸ் பைபிள். ஓகே, சில்ட்ரன்ஸ் பைபிள் தெரியும்ல, பிள்ளைகளுக்கு சாதகமான நிலைமையில் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஓகே, சோ சொல்ல போனால் இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் என்ன இன்ட்ரெஸ்டோ அதை எல்லாம், அதுக்கு அர்த்தம் இந்த கடைசி நாட்கள்ல வசனத்தை புரட்டுகிறவர்கள், விசுவாசத்துக்கு விரோதமாக செயல்படுகிற அநேகர் உண்டு. அப்போ அவர்கள் அவங்களுக்கு ஏற்ற நிலைமையிலே போய்கொண்டிருக்கும் போது நாம் படிங்க யூதா எழுதின நிருபம் 3வது வசனம். யூதா 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இப்போ இந்த செமஸ்டர்ல இந்த விஷயம் படிக்கிற அவசியம் தான். டு டிஃபெண்ட் ஃபார் த ஃபெய்த், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசையாக ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்கென்று நாம் போராடணும். ஓகே, காலங்கள் செல்லும், மேதைகளும் பேதைகளும் அது இதெல்லாம் பேசுவாங்க. ஆனா விசுவாசத்துக்கென்று நாம் போராடணும். நம்முடைய பூர்ண சுவிசேஷ பெந்தெகோஸ்தே சபையின் ஸ்தாபகராயிருந்த பாஸ்டர் ஜே ஜான்ரஸ் அவர்கள் தனக்கு கிடைத்த நாட்கள் முழுவதும் ஊழியத்தின் பாதையிலையும் உபதேசத்தின் காரியத்திலே உபதேச சிங்கம் என்று தெரியப்படத்தக்க நிலைமையில அவர் விசுவாசத்தை என்று போராடினார். தொடர்ந்து வந்த தலைமை போதகர்கள் எல்லாமே அந்த சிஸ்டத்தை கடைபிடித்தார்கள். இதை படிக்கிற நாமும் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசையாக ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்கென்று நாமும் தைரியமாக, ஓகே, அப்படி அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது, தைரியமாய் போராட வேண்டும். ஓகே, சோ அதற்காக இது ஒரு ஊன்றுகோல். நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் ஜஸ்ட் ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். அதை பயன்படுத்தி நாம் விசுவாசத்திலே வெற்றி சிறந்தவர்களாக இன்னும் கிறிஸ்துவை பின்பற்றி வெற்றி சிறக்க வைக்கப்பட்டவர்களாய் காணப்பட நமக்கு கிருபை செய்வாராக. இந்த அப்போஸ்தலர்கள் சொன்ன உபதேசங்களுக்கு எல்லாம் சரியான அர்த்தத்தை, சரியான விளக்கத்தை பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறதை நன்றாக புரிந்து கொண்டு விசுவாசத்துல உறுதிப்பட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. சோ அடுத்த கிளாஸ்களுக்கு இனி யாராவது உங்களை அறிமுகப்படுத்த இருந்தால் அவர்களை அறிமுகப்படுத்துங்க. மேக்சிமம் அவங்க எல்லாம் ஜாயின் பண்ணி படிக்கட்டு. ஓகே, ஏதாவது சந்தேகங்கள் மற்ற எக்ஸ்பிளனேஷன்ஸ் தேவை இருந்தால் என்னுடைய நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. கிளாஸ் டைம்லயோ ப்ரேயர் டைம்ல இல்லைன்னா ஏது இரவுலையும் ஃபோன் அட்டென்ட் பண்ணிடுவேன், பிரச்சனை கிடையாது. ஓகே, உங்களுக்கு எப்பொழுதும் கூப்பிட்டு பேசலாம். மட்டுமல்ல இப்பொழுது
நம்முடைய ஆன்லைன் தமிழ் கோர்சஸ்னுடைய அதனுடைய எல்லாம் ஒருங்கிணைப்பாளராக ரெஜிஸ்டராக இருக்கிற எல்டர் கிப்சன் டேவிட் அவர்கள் தொடர்ந்துள்ள காரியங்களை உங்களுக்கு சொல்லி தந்து ஜெபித்து நிறைவு செய்வார்கள். நான் இப்பொழுது கிளாஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணுகிறேன். ஓகே, என்ன உங்களுக்கு ஓகே சந்தேகம் இருக்கிறதெல்லாம் பாஸ்டர் கிட்ட பேசுங்க. ஓகே, அதெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க. அடுத்த வாரத்திலிருந்து அடுத்த ரெகுலர் அதை நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கிறபடியே கிளாஸ் நடந்துட்டே இருக்கும். ஓகே, கர்த்தர் எல்லோரும் ஆசீர்வதிப்பாராக. கவனிங்க, நீங்க அந்த இது அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அதுல ஃபில்அப் பண்ணாலும் யாருக்கு அது கஷ்டமாக இருந்தால் நீங்க சொல்லுங்க. நீங்க ஆஃபீஸ்ல இருந்து அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க அதையும் ஃபில் பண்ணி அனுப்பினாலும் போதும். எதுவும் உங்களுக்கு பிரயோஜனமா முடிகிற நிலைமையில நன்றாக செய்யுங்க. எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி செய்யுங்கள். எல்லாருக்கும் ஒத்துழைத்து செய்யுங்கள். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆவிக்குரிய பக்தி விருத்திக்கு ஏற்ற நிலைமையில செய்யுங்கள். கர்த்தர் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஓகே, நல்ல கிஃப்ட் அவர்கள் இப்பொழுது தொடர்ந்து சரி பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. சொல்லுங்க, ஏதாவது அட்மிஷன்ஸ் எல்லாரும் போட்டிங்களா? இல்லை ஏதாவது அதில் சந்தேகங்கள் இருக்கா? பாஸ்டர் பிரைஸ் தான் பாஸ்டர். பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர். பாஸ்டர் எனக்கு அப்ளிகேஷன் அனுப்பிடுங்களேன் பாஸ்டர், நான் அதுல ஃபில்அப் பண்ணி அனுப்பிடுறேன். சரி பாஸ்டர். உங்க அட்ரஸ் அங்கே இருக்கும்ல, எப்படியும் ஆஃபீஸில் இருக்கும்ல? இருக்கும் பாஸ்டர். சர்ச் அட்ரஸ் தானே பாஸ்டர்? சர்ச் அட்ரஸ் தானே? சர்ச் அட்ரஸ். ஆமாம் பாஸ்டர். சரி பாஸ்டர். அப்போ நான் சொல்லிடுறேன் பாஸ்டர். நீங்கள் உங்கள் அட்ரஸ் அங்கே டைரியில இருக்கும்ல, அப்படின்னா அதை பார்த்து அனுப்பிடுவாங்க. சரி சரி சரி. 2 பேருக்குமே. யாருக்கு? உங்களுக்கும்? நானும் மனைவியும் பாஸ்டர். ஒய்ஃப் பாஸ்டர். சரி சரி சரி. ஓகே பாஸ்டர், அப்போ நாங்கள் அனுப்பி சொல்கிறோம். அப்புறம் பாஸ்டர் பிடிஹெச் படிக்கிறேங்க, பாப்பாவும் படிக்கணும். அதுக்கு அப்படியே அது எனக்கு சொல்லுங்க பாஸ்டர். அதுக்கு எப்படி பாஸ்டர் பண்றது? எனக்கு உங்க வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புனா போதும். உங்க நம்பர்ல இருந்தானே படிப்பாங்க? வாட்ஸ்அப் நம்பர்ல தானே? வேற நம்பர் பாஸ்டர். அது எனக்கு அனுப்பி வைங்க. உங்க நேமும் எனக்கு அனுப்பி வச்சிருங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவேன். ஓகே பாஸ்டர். அவங்க முடிஞ்சா ஆன்லைன்ல நிரப்ப முடிஞ்சு அப்படி ஆன்லைன்ல அனுப்பிட்டா அது ஓகே தான். சரிங்க பாஸ்டர். அதுலயே மேக்ஸிமம் எல்லாமே டீட்டெயிலா இருக்கும். டவுட் இருந்தா கான்டாக்ட் பண்ணுங்க. சரி பாஸ்டர். அவங்களுக்கு கிளாஸ் எப்போ தொடங்குங்க பாஸ்டர்? நாளைக்கு பிடிஹெச் நாளைக்கு. சரி, அப்ப நான் இன்னைக்கு. ஓகே ஓகே பாஸ்டர். தேங்க்யூ. ஓகே பாஸ்டர். ஓகே. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா அட்மிஷன்ஸ் பத்தி? ஸோ வந்து பாஸ்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு அறிமுகமான, உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயம். தமிழில் டீச் பண்ணுறாங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் டீச் பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலுமே இன்னொரு பக்கங்களை பார்த்தா ஃபீஸ் பயங்கரமாக இருக்கும். ஃபீஸ் வந்து இது பயங்கரமாக இருக்கும். நான் வந்து சமீபத்தில் எம்டிஹெச் படிக்கலான்னு சொல்லி ஒரு காலேஜில் விசாரித்தேன். 2 வருஷம்தான், 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கேட்குறாங்க. எம்டி, இதுக்கு அடுத்த லெவல் நீங்கள் படிப்பீங்க. அப்போ யோசிங்க, 1.5 லட்ச ரூபா எங்கே இருக்குது? நம்ம ஒரு செமஸ்டருக்கு 2000 ரூபா பே பண்ணுறோம் எம்டியூக்கு. ஸோ அது ஒரு மாஸ்டர் லெவல் தான். ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜிலும் பயங்கர ஃபீஸு. ஸோ கஷ்டப்படுற உங்களுக்கு தெரிந்த ஊழியர்கள் இருப்பாங்க, விசுவாசிகள் இருப்பாங்க. அதுவும் கம்பல் பண்ணுறதில்ல. ஃபீஸ் எல்லாம் வந்து ரொம்ப இந்த டேட்டுக்குள்ளே அப்படின்னு கம்பல் பண்ணுறதே இல்லை. அவங்களுக்கு வர நேரம் அவங்க கட்டினா போதும். இன்னுமே உங்கள் விசுவாச பிள்ளைகள் இந்த நல்லா படிக்க விருப்பம் உள்ளவங்க, உங்கள் சர்ச்சில் உள்ள வாலிப பிள்ளைகள் எல்லாம் என்கரேஜ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியாமலே இருக்கலாம், தெரிஞ்சும் அவங்க வந்து தயங்குவாங்க. நிறைய பேர் அதை படிக்க தயங்குவாங்க.
அது ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கரேஜ் பண்ணி படிக்க வைங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, மற்றபடி உங்களுக்கு மற்ற நாட்களில் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டேனால 9 o'clock முடிஞ்சிட்டு, இல்லைன்னா 9:30 9:45 வரைக்கும் சில நேரங்களுக்கு கிளாஸ் போகும், சில நேரம் 10 வரைக்கும் கூட எடுப்பாங்க. அதனால நீங்கள் அதை கேட்டாற்படி நீங்கள் பிளான் பண்ணிக்கொள்ளுங்க, உங்கள் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் அமைத்து கொள்ளும்படி அன்பாக கேட்கணும். இன்னைக்கு 9 மணி முடிச்சிட்டனால எல்லா வகுப்பும் அப்படி முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வேற ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிடாதுங்க. எப்பவுமே இந்த திங்கட்கிழமை இது பண்ணி மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவோம். இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் அந்த லைவ்லேயே நீங்கள் இது பண்ணுறது நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம மத்தியில் பாஸ்டர் வில்சன் அவங்க இருக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர். அவங்க ப்ரேயர் பண்ணி முடிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. விதமாக தொலைதூர கல்வியாக இந்த MDU படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் எங்கள் ஸ்தாபனத்தின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதுல கற்றுக் கொடுக்கிற